இந்த வீடியோவில் ஆட்டு தலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிள் ப்ராசஸில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும். நான் செஞ்சு காமிக்கிற முறையில் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிரேவியாக இருக்கும் குழம்பு. இனி லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்காக நான் ஒரு 3/4 கிலோ இருக்குங்க இந்த ஆட்டு தலைக்கறி. அதை எடுத்துட்டு நல்லா சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணி இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த ப்ராசஸ் ரெக்கார்ட் பண்ண கிளிப் மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறேன். நீங்களும் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம், இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு இந்த மாதிரி வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சா நல்லா கிரேவியாக வருங்க. இப்போ ஸ்டவ் மேலே கடாயை வச்சுட்டு இதுலேயே ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதுலேயே பட்டை, கிராம்பு போட்டுக்கின்னு இப்போது கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகா பேஸ்ட்டை கூட போட்டுட்டு இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இதுலேயே ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதிலேருந்து பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு இந்த ஆட்டு தலைக்கறி கூட போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடியை போட்டுட்டு இதிலேருந்து தண்ணியெல்லாம் செப்பரேட் ஆகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே 1 லிட்டர் தண்ணியை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வேகணும். இல்லைன்னா நீங்கள் இதே ப்ராசஸில் குக்கரில் கூட பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்ட பிறகு ஒரு வாட்டி உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா உங்களுக்கு காரம் கூட பத்தலைன்னா போட்டுடலாம். இதே ஸ்டேஜில் போடணுங்க, அப்புறம் போடக்கூடாது. போட்டுட்டு மூடியை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் மேலே செப்பரேட் ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போது மூடியை எடுத்துகிட்டு இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, டெக்ஸ்சர் திக்காக வந்துடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய குழம்பு மாதிரியே இருக்கணுங்க. இப்போ மூடியை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிரேவி திக்கான கன்சிஸ்டன்சியாக ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்கள் கூட கண்டிப்பாக இந்த ஆட்டு தலைக்கறியை இந்த சிம்பிள் ப்ராசஸில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது. அதோட வீடியோ லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.